ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு தரப்போவது தெய்வ வாக்கு. இந்த வராகி மீது மரியாதை இருந்தால் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்னை தாய்க்கு தாயாகவும் தெய்வத்திற்கு தெய்வமாகவும் நினைச்சுதானே வழிபடுற. இந்த வராகி அம்மாவால் எப்படி இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த முடியுதுன்னு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியா முடிச்சு தரப்போறேன். நான் இன்று உன் வாழ்வில் செய்ய போகும் விஷயங்கள் மூலமாக இரட்டிப்பு சந்தோஷங்களை நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. அது மட்டுமல்ல, நீ எதிர்பார்த்த 2 நல்ல விஷயங்களையும் முடிச்சு கொடுத்து நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கான விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் மாத்தி தரப்போறேன். உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து நானே குடியமரப் போகிறேன் என் செல்லமே. உன் வீட்டுல உன் கூட தான் இருக்கேன்றத உனக்கு சூட்சுமமாக நான் உணர்த்துவேன். உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் இனி நல்லதாக நடப்பதை பார்த்து உன் அருகில் நான் இருப்பதையும் நிச்சயமாக நீ உணர்வாய். உன் மனசுல இருக்கிற பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துயரங்களும் உன்னுடைய உடல் நலத்தை குறைபாடாக வைத்திருக்கக்கூடிய வியாதிகளும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமைகளும் எல்லாமே இன்று முதல் இந்த நொடி முதல் உன்னை விட்டு விலகப் போகுது. இது நான் உனக்கு தரக்கூடிய தெய்வ வாக்கு. இதற்கு மாற்றாக நான் ஒருபோதும் நடக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போது உனக்கு இருக்கும் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் எல்லாமே தீரும்படி நான் உனக்கு நல்லது செய்வேன். உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் கலங்கவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் ஏமாற்றினால் என்ன? உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உனக்கு உதவி செய்யலைனா என்ன? எப்போதும் உனக்கு தேவையான உதவியை செய்வதற்காகவும் உனக்கான விஷயங்களையும் வேலைகளையும் செய்வதற்காகவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலைப்படாதே என் செல்லமே. நீ ஒரே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. இன்னைக்கு உன்னை ஏமாத்தவனும் நேத்து உனக்கு துரோகம் செஞ்சவனும் கால சக்கரத்தின் மூலமாக அதைவிட மிக பெரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பான். உன்னை ஏமாத்திட்டு ஒருத்தர் நிம்மதியா அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா என்ன? இப்போதைக்கு வேணுமா நான் உன் கண்ணு முன்னால அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆடம்பரமா சந்தோஷமா நிம்மதியா உழவுவதைப் போல தோன்றினாலும் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் அதற்குரிய தண்டனையை மிக கொடுமையாக அனுபவித்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வருந்தி அழுகும்போது அதை நீ பார்க்கத்தான் நேருமென் செல்லமே. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். சுழன்று கொண்டே இருக்கும் இந்த காலச்சக்கரத்தில் உன் கண் முன்னால் அந்த விஷயங்கள் நடக்கும்போது அதை நீ உணர்ந்து கொள்வாய். அப்போது இந்த வராகி அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானும், யாருமே தவறிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தப்பிக்க முடியாதுங்கிறதையும் நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எப்படி செல்லமே கீழே தவறி விழக்கூடும்? உன்னுடைய கரங்களை பற்றி கொண்டிருக்கும் நானே உன்னை வழி நடத்தி உனக்கான வழிகாட்டியாகவும் இருந்து நீ எதிர்பார்த்த இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்க போறேன். உன்னுடைய வாழ்க்கை எனும் சக்கரத்தை சுழற்றுபவன் நான் தானே. நிச்சயமாக அதில் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு துணையாய் இருக்கும் நான் உன்னுடனேயே தானே இருக்க போகிறேன். நீ கவலை கொள்ளாதே, எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும். என் வராகி அம்மா என் கூடவே இருப்பான்னு தைரியமா இரு. இங்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய கர்ம பலனும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தானே. நீ ஏற்கனவே செஞ்ச செயல்களுக்கான கர்மாவிற்கான பலன்களைத்தான் இப்போது அனுபவிக்கிற. இந்த கஷ்டமும் நஷ்டமும் முடிஞ்சு போய் இப்போது இருக்கும் உன் எண்ணப்படி உன் எண்ணங்களின் பிரதிபலிப்பு படி எல்லாமே நல்லதாக சீக்கிரம் நடக்கும். கடந்து போன கர்மாக்களின் பலன்களை அனுபவிச்சு முடிச்சிட்ட நீ இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய உன் எண்ணங்களின் பலனாக நல்வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன். அடுத்து என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயத்தோடையே வாழாமல் எது நடந்தாலும் என் வராகி அம்மா துணை இருப்பான்னு என்னை நம்பி வாழ். என்ன நடந்தாலும் நீ எதை செய்தாலும் நான் உன்னுடனேயே இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அல்லவா? நீ நினைக்கிறபடியெல்லாம் மோசமான சூழ்நிலை உனக்கு வரவிட மாட்டேன் என் செல்லமே. எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாகவும் சிறப்பானதாகவும் நடத்தி முடிப்பேன். நான் எதையுமே கவனிக்கலன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. எல்லாமே என் அனுமதியின் பேரில், என்னுடைய கவனிப்பின் பேரில், என்னுடைய மேற்பார்வையின் கீழ்தான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கர்மா என்பது நிச்சயமான ஒன்றுதானே. ஓ வாழ்க்கையிலையும் நீ கர்மாவின் பலன்களை கொஞ்சம் கஷ்டத்தோட அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனாலும் இது சீக்கிரமா இப்ப முடிஞ்சு போகதானே போகுது.
கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உனக்கு இஷ்டமான வாழ்க்கைய நீ சீக்கிரமா வாழதான் போற. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அல்லவா? எப்போதும் எல்லாருக்கும் நன்மையே செய், அதையே உனக்கு இரட்டிப்பாக நான் தருவேன். தெரியாமல் கூட ஒருபோதும் யாருக்கும் தவறோ தீங்கோ துரோகமோ பிரச்சனைகளையோ உண்டாக்கி விடாதே என் செல்லமே. எப்போதுமே இந்த வராகியம்மா நான் படைச்சதெல்லாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கேன். எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளாக தான் நான் நினைக்கிறேன். நீரை படைச்ச நானு அந்த நீர் இந்த வேகத்துல தான் எல்லா இடத்துக்கும் போகணும், பாயணும், பரவணும்னு படைச்சேன். ஆனா சில நேரங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கும் நீரானது வேகமா முந்திக்கிட்டு போய் மணல் கூட சேர்ந்து கலந்துரும். அதுக்கப்புறம் மணலோட கலந்து சேரா மாறி அது கெட்ட தண்ணீராக மாறிவிடும். ஆனா பொறுமையா இருந்து மெதுவா போற நீரு அந்த சேற்றின் மீது ஏறி போய் தாண்டி போய் பாறைகளின் வழியாக ஊற்றாக அருவியாக பொங்கி ஊத்தும். இப்போது புரிகிறதா? ஒரு இடத்துல மணலும் இருக்கும், பாறைகளும் இருக்கும். அங்க வேகமா போற தண்ணியானது முதல்ல போய் சேத்தோட கலந்துருச்சுன்னா சேற்று தண்ணீராக மாறிடும். அதுக்கப்புறம் பொறுமையா போற நீரு அந்த பாறையின் வழியாக போய் மேலிருந்து கீழே ஊற்று நீராகவும் சுவை மிகுந்த நீராகவும் மாறி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதல்லவா? பார்த்துக்கோ, இதுவேதான். கல்லாகவே இருந்தாலும் கூட முதல்ல எடுக்கப்படுகிற கல் என்பது கோயிலுக்கு படிக்கட்டுகளா வச்சிருவாங்க. கடைசியில பொறுமையாக காத்திருக்கிற கல்தானே தெய்வத்தின் தலையில் மீது ஏறி கோபுரமாக உட்காரும். அப்படிதான் எப்போதுமே பொறுமையா காத்திருந்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பலனும் கூட அதிகமாக கிடைக்கும். ஓ வாழ்க்கையில உனக்கான கருணையை பொழிய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாகவும் நன்மையாகவும் நான் முடிச்சு கொடுப்பேன். நான் 12 கரங்களோடு உன்னை தேடி வந்து உனக்கான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பாசத்தையும் உனக்கான விஷயங்களையும் செய்து முடிப்பேன் என் செல்லமே. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரிய என் பிள்ளையான உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றதானே நான் இருக்கேன். இப்போது நான் உனக்கு கொடுத்த இந்த தெய்வ வாக்கின்படியே உனக்கான வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். என்னுடைய சன்னதியின் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும். ஓடிவா என் குழந்தையே. நீ சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. இப்போது உன்னை நிலை தடுமாற வைக்கும் இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் சரி செஞ்சு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாகவும் நேர்மறையானதாகவும் நான் முடிச்சு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கை நிலைமை சீக்கிரமே மாறும். அதுவும் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாறும். எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எல்லா சமயங்களிலும் நீ என்ன நினைச்சினாலே போதும், நான் உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்களையும் சிறப்பாய் முடித்து விடுவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா மீது நீ நம்பிக்கையும் வச்சிருக்கிற, பக்தியும் வச்சிருக்கிற, பாசமும் வச்சிருக்கிற, மரியாதையும் வச்சிருக்கிறன்னு எனக்கு தெரியும். இத்தனையையும் என் மீது கொண்டுள்ள என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒரு தாயாக இருந்து நான் செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாக செய்வேன். இனிமே நீ நினைச்சதே உன் வாழ்வில் நடக்கும்படி உன் வாழ்க்கை அழகாய் மாறட்டும் என உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக, நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக நீ எப்போதும் இருந்தால் அதன் மூலமாக உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும். தர்மம் செய்யும் போது உன் முகங்களை நீ காட்ட வேண்டாம். ஆனா உன்னுடைய மனசு என்பது பறந்து விரிந்து விசாலமானதாக இருக்கட்டும். அப்படி யாருன்னு தெரியாமலே நீ செய்யக்கூடிய தான தர்மத்தை தான் இந்த வராகி அம்மா நான் விரும்புவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக ஆகட்டும். நீ நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும்.